ஸ்டாலின் இன்று காலை 7:30 மணிக்கு பயணத்தை தொடங்குகிறார். முதலில் கடலூர் மாவட்டம் கீழ்பூவானிக்குப்பம் பகுதியில் மழையால் பாதிக்கப்பட்ட விளைநிலங்களை ஆய்வு செய்யும் அவர் அருவாமூக்கு திட்டம் குறித்து விளக்கப்படத்தை பார்வையிட உள்ளார். தொடர்ந்து சிதம்பரம் அடுத்த வல்லம்படுகை கிராமத்தில் மழையால் பாதிக்கப்பட்ட மக்களையும் அவர்களது வீடுகளையும் பார்வையிட உள்ளார். இதனையடுத்து மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழிக்கு செல்லும் முதலமைச்சர் உமையால்வதி கிராமத்தில் ஆதி திராவிடர் குடியிருப்பு பகுதியில் ஆய்வு மேற்கொள்ள உள்ளார். பின்னர் அதே பகுதியில் மழையால் பாதிக்கப்பட்ட விளைநிலங்களையும் பார்வையிட உள்ளார். இதனைத் தொடர்ந்து சீர்காழி புதிய பேருந்து நிலையம் அருகே மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்க உள்ளார். இவற்றை நிறைவு செய்த பிறகு சாலை மார்க்கமாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னைக்கு திரும்புகிறார். மயிலாடுதுறை, திருவாரூர் மாவட்டங்களில் 75,000 ஏக்கர் சம்பா பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளன. இவை தவிர கரும்பு, வாழை, நிலக்கடலை, மிளகாய், கத்தரி, சக்கரவள்ளி கிழங்கு உள்ளிட்ட பயிர்களும் பாதிக்கப்பட்டுள்ளன. கனமழையால் திருவாரூர் மாவட்டத்தில் 5,000 ஏக்கர் அளவிலான சம்பா பயிர்கள் நீரில் மூழ்கியிருக்கிறது. நன்னிலம், நெம்மேலி, கம்மங்குடி உள்ளிட்ட பகுதிகளில் விளைநிலங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகாவில் சேத்தூர், பெரம்பூர், விளாகம், காரகுடி உள்ளிட்ட பகுதிகளில் வடிகால்வாய்கள் முறையாக தூர்வாரப்படாததால் விளைநிலங்களில் உள்ள மழைநீர் வடிய வழியின்றி தேங்கி நிற்கிறது. சுமார் 1000 ஏக்கர் பரப்பிலான சம்பா, தாளடி பயிர்கள் அழுகும் நிலை ஏற்பட்டிருப்பதாக விவசாயிகள் கூறுகின்றனர். நேற்று பெஞ்ச மழையில, ஒரு நாள் மழையில கடுமையா போய் மழை பெஞ்சதுனால எங்க கிராமம் சுத்தமா முடி போச்சுங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா பெரம்பூர் கிராமம் சுத்தமா முடிவு. இந்த பகுதியே வெள்ளக்காடா போச்சு. இந்த ரோடு எது, வயல் எதுன்னு தெரியாத அளவுக்கு முடி போச்சு. கடுமையான மழையா போச்சுங்க. தண்ணின்னா அவ்வளவு தண்ணி. சீர்காழியில் பெய்த கனமழையால் செம்பதனிருப்பு, காத்திருப்பு, அல்லி விளாகம் உள்ளிட்ட கிராமங்களில் பயிரிடப்பட்டுள்ள கரும்பு பயிரை நீர் சூழ்ந்திருக்கிறது. இதனால் கரும்பின் சுவை முற்றிலும் மாறிவிடும் என அச்சப்பட்டிருக்கும் விவசாயிகள் சாய்ந்த கரும்புகளை தூக்கி நிறுத்த அதிக அளவு செலவாவதாக கவலை தெரிவிக்கின்றனர். இதை பாத்தீங்கன்னா, அதாவது வரலாறு காணாத கனமழையின் காரணமாக, காற்றுடன் கனமழையின் காரணமாக எங்கள் கரும்புகள் முற்றிலும் சாய்ந்து நாசமாகி இருக்குது. இந்த கரும்புகளை நிமித்து நாங்க எல்லாரும் நிமித்து கட்டணும்னா அதிக செலவாகும். அதுவும் இல்லாம இதனுடைய சுவைகள் மாறுபடும், கரும்பினுடைய கலர்கள் மாறுபடும். ஆனால் முதல்வர் அவர்கள் எங்களுக்கு அதிகாரியை உடனடியாக வரவழைச்சு இந்த கரும்பை பார்வையிட்டு எங்களுக்கு உடனடியாக இழப்பீடு வழங்கணும்னு கேட்டுக்கொள்கிறோம். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகாவில் சின்ன ஆனைக்கோவில், பெரிய ஆனைக்கோவில் உள்ளிட்ட பகுதிகளில் நிலக்கடலை செடிகள் மழைநீரில் அடித்து செல்லப்பட்டன. இதேபோல் கீழையூர், கிடாரங்குண்டான், பள்ளக்கொள்ளை உள்ளிட்ட பகுதிகளில் வாழை, மிளகாய், கத்தரி, சக்கரவள்ளி கிழங்கு உள்ளிட்ட பயிர்கள் நீரில் மூழ்கியிருக்கிறது. கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் அடுத்துள்ள பகுதிகளில் 5,000 ஏக்கருக்கு மேல் விளைநிலங்களில் மழைநீர் தேங்கியுள்ளதால் பயிர்கள் அழுகும் நிலை ஏற்பட்டுள்ளது. அப்பகுதியில் வடிகால்களை முறையாக அமைத்து தர வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நட்டு 10 நாள் ஆன நடவு இந்த நிலைமைக்கு ஆகிருக்குதுங்க. இந்த நிலைமை தொடர்ச்சியாக நீடித்தால் அடுத்த 2 நாட்களுக்கு கூட இந்த பயிர் தாக்கு பிடிக்காதுங்க. ஏற்கனவே 25 ஏக்கருக்கு 25,000 முதல் 30,000 வரைக்கும் செலவு செய்து இந்த பயிர் சாகுபடி செய்துள்ளோம். மறுபடியும் இந்த மழை நீடிக்கும் பட்சத்தில் இதே எங்களால் வேற மீண்டு வர்றதுக்கு வேற ஏது வழி இல்லை, வழிகள் இல்லைங்க. அதனால ஓவர் தண்ணி இங்கே தேக்கி கிடக்குது. நாங்கள் ஒரு வாரமாகவே அலைஞ்சிட்டு கிடக்குற மழைனால எங்களுக்கு நல்லது பண்ணி கொடுங்க ஐயா, அரசு கேட்டு. கனமழையால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு 30,000 ரூபாய் வீதம் நிவாரணம் வழங்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசை எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நெல் மட்டுமின்றி வாழை, நிலக்கடலை, காய்கறிகள் உள்ளிட்ட பயிர்களும் பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் நேரில் சென்று பாதிப்புகளை கணக்கெடுக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளார். 80% விவசாயிகளுக்கு கடந்த ஆண்டிற்கான பயிர் காப்பீட்டுத் தொகை வழங்கப்படவில்லை என்று குற்றம் சாட்டியுள்ள அவர் இந்த ஆண்டு பயிர் காப்பீட்டிற்கு பதிவு செய்வதற்கான கடைசி நாள் செவ்வாய்க்கிழமையுடன் நிறைவடையும் நிலையில் இதனை இந்த மாத இறுதி வரை நீட்டிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். மேலும் விவசாயிகளுக்கான காப்பீட்டுத் தொகையை அரசே செலுத்த வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார்.
மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி வட்டத்தில் கனமழையால் பாதிக்கப்பட்ட 2,03,000 மின் இணைப்புகள் சரி செய்யப்பட்டுள்ளதாக மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார். சீர்காழியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார். தடைகள் ஏற்பட்டாலும் கூட அல்லது பழுதுகள் ஏற்பட்டாலும் கூட எங்களுடைய கவனத்துக்கு நீங்க கொண்டு வந்தா உடனடியாக செய்வதற்கான பணியாளர்கள் அப்படியே இங்கே தான் இருக்காங்க. யாரும் வெளி மாவட்டங்கள்ல வந்து இருக்கக்கூடிய பணியாளர்கள் நாங்கள் திருப்பி அனுப்பல, இங்கேயே தங்க வச்சிருக்கோம். தேவை ஏற்பட்டால் அவர்களையும் அந்த இடங்களை பயன்படுத்தி இருக்கக்கூடிய ஏதாவது சிறு தடைகள் ஏற்பட்டாலும் கூட விரைவாக அதை நீக்குவதற்கான பணிகளை முன்னெடுப்பதற்காக தங்க வச்சிருக்கோம். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே வடிகாலில் விழுந்து 5 வயது சிறுமி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. எருக்கூரைச் சேர்ந்த ராமு சங்கீதா தம்பதியரின் மகள் அச்சுதா அங்குள்ள ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் 1ஆம் வகுப்பு படித்து வந்தார். நேற்று மாலை வீட்டின் அருகே விளையாடிக் கொண்டிருந்த சிறுமி காணாமல் போனார். இதற்கிடையே வாய்க்காலில் தவறி விழுந்த சிறுமி வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டு கதவணை பகுதியில் சடலமாக மீட்கப்பட்டார். வடிகால் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ளதால் தற்போது பெய்த கனமழையின் காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ள நிலையில் சிறுமி வடிகாலில் தவறி விழுந்து உயிரிழந்ததாக உறவினர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். ஆக்கிரமிப்புகளை உடனடியாக அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்நிலையில் உயிரிழந்த சிறுமியின் குடும்பத்திற்கு 2 லட்சம் ரூபாயை முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து வழங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். கடலூர், சிதம்பரம், திருப்பூர் மற்றும் சென்னையில் வெள்ள பாதிப்பு குறித்து நியூஸ் 18 தமிழ்நாடு பதிவு செய்த பிரத்யேக கழுகு பார்வை காட்சிகளின் தொகுப்பை தற்போது பார்க்கலாம். கடலூர் மாவட்டம் சிதம்பரம், காட்டுமன்னார்குடி, குமராட்சி உள்ளிட்ட பகுதிகளில் மழைநீரில் மிதக்கும் குடியிருப்புகள்தான் இவை. சிதம்பரம் காட்டுமன்னார்கோவில் சாலையில் பெருக்கெடுத்த மழை நீரால் சேத்தியாத்தோப்பு உள்ளிட்ட பகுதிகளும் வெள்ளக்காடாக காட்சியளிக்கின்றன. அனைத்து ஆறுகளிலும் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. சிதம்பரம் சுற்றுவட்டார பகுதிகளில் 330க்கும் மேற்பட்ட கிராமங்கள் வெள்ளக்காடாக காட்சியளிக்கும் நிலையில் பிச்சாவரத்தை அடுத்துள்ள கிள்ளை, கோவிலாம்பூண்டி, நாதன்பேட்டை, குமாரமங்கலம் உள்ளிட்ட கிராமங்களில் 5000 ஏக்கர் விளைநிலங்கள் தண்ணீரில் மூழ்கியுள்ளன. வீராணம் ஏரியில் இருந்து வினாடிக்கு 8000 கன அடி நீர் வெளியேற்றப்பட்டதால் கடலூர் மாவட்டத்தில் 10,000க்கும் மேற்பட்ட ஹெக்டேரில் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளன. வெள்ளியங்கால் ஓடை வழியாக வெளியேற்றப்படும் நீரால் திருநாரையூர், குமராட்சி, வீரநத்தம், எடையூர், நந்திமங்கலம், நடுத்திட்டு உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்ட கிராமங்கள் வெள்ள நீரில் மூழ்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. திருப்பூர் மாவட்டத்தில் அமராவதி அணையில் இருந்து சுமார் 19,000 கன அடி நீர் திறந்துவிடப்பட்டதால் தாராபுரம் அமராவதி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் அலங்கியம் பகுதியில் இருந்து கொங்கூர் செல்லும் தரைப்பாலம் நீரில் மூழ்கியது. சென்னை புறநகர் பகுதியான ஆவடி அருகே சுமார் 400 ஏக்கர் பரப்பளவு கொண்ட கோயில் பதாக ஏரி நிரம்பியதால் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு சாலையில் தண்ணீர் தேங்கியுள்ளது. இந்நிலையில் விடுமுறை தினமான நேற்று காலை முதலே சுற்றுலா பயணிகள் குற்றாலத்தில் குவிந்தனர். ஆனால் பிற்பகலுக்கு பிறகு மலைப்பகுதியில் பெய்த கனமழையால் பிரதான அருவி, பழைய குற்றாலம், ஐந்தருவி உள்ளிட்ட அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் பாதுகாப்பு கருதி அருவிகளில் குளிக்க தடை விதிக்கப்பட்டது.
இந்நிலையில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் இன்று பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. தொடர் மழையால் கல்வி நிறுவனங்களில் தேங்கியுள்ள மழைநீரை அகற்றும் பணி நடைபெறுவதால் விடுமுறை அளிக்கப்படுவதாக மாவட்ட ஆட்சியர் லலிதா தெரிவித்துள்ளார். இதேபோல காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் தாலுகாவுக்கு உட்பட்ட மாங்காடு, சிறுகளத்தூர், 3ஆம் கட்டளை, சிக்கராயபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. சென்னை